இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நாம் யார்கிட்டையாவது பொய் சொல்லும் போதோ, நம்ம கிட்ட யாராவது பொய் சொல்லும் போதோ கடவுளை துணைக்கு கூப்பிடுவாங்க. கடவுளே, நான் இந்த பொய்யை சொல்ல போகிறேன், நீ தான் பார்த்துக்கணும், துணையிரு அப்படின்னு. அந்த மாதிரி கடவுளை துணைக்கு கூப்பிடுறவரா நீங்கள் இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை பெண் ஒருத்தி இருந்தாளாம். அவ பூ வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாளாம். பூ கட்டாத தினங்களில் கோவிலுக்கு சந்தனம் அரைத்து கொடுக்கறது, கோவிலை பெருக்கி கோலம் இடுறது, அங்கே இருக்க பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போன்ற வேலைகளை அவ செஞ்சு வந்தாளாம். அந்த பெண்ணுக்கு தினமும் கோவிலுக்கு வர ஒரு பணக்கார பெண் ஒருத்தி, அவள் பெயர் செல்வவதி. அவ கூட ஒரு நட்பு ஏற்பட்டுச்சான். அந்த நட்பு கைமாற்றா பணம் கேட்கும் அளவுக்கு போச்சான். ஒரு முறை அந்த பணக்கார பெண்கிட்ட கொஞ்சம் பெரிய தொகையை கேட்டாலாம் இந்த ஏழை பெண். 1 மாதம் சென்ற பின்பு திரும்ப தர்றதா சொன்னாலாம். இதோ அதோன்னு சொல்லி சாக்கு புக்கு சொன்னாலே தவிர அவ திரும்பி அந்த கடனை கொடுக்கவே இல்லை. அந்த செல்வவதி பெண்ணோ, என்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரியாம நகையை அடகு வச்சு தான் நான் இப்போ பணத்தை கொடுத்தேன். அடுத்த மாதம் என்னுடைய மைத்துனருக்கு திருமணம், அதுக்குள்ளே நீ திரும்பி தரலன்னா என்னுடைய கணவர் திட்டுவார். கடன் வாங்கும்போதே நம்மளால் இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்றதை யோசித்து கடன் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவளை திட்டினாலாம். அந்த ஏழை பெண் அப்படியே கலங்கி போய் நின்னாலாம். எல்லோரும் கோவில்ல இருந்து போன பிறகு அச்சலீஸ்வரர் சந்நிதியில, ஈஸ்வரா, பணம் வைத்து கொண்டா கொடுக்காம இருக்கேன், உன்னை நம்பிதான் நான் ஒரு பொய்யை சொல்ல போறேன், தண்டனையா என்னை பழி வாங்கிடாத அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாலாம். அடுத்த நாள் அந்த செல்வவதி கடனை கேட்டப்ப வீட்டுக்கு போய், கணக்கு நோட்டை பாரு, நான் உன் கடனை எப்பயோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டாலாம் இந்த ஏழை பெண். அவ வாயடைச்சு போனாலாம். பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே சமாளிச்சுக்கிட்டு, அடி பாவி, இப்படியா பொய் சொல்லுவ, ஊர் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு வரேன், அச்சலீஸ்வரர் சந்நிதியில சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலாம். ஊரும் கூடிடுச்சான். ஏழை பெண் கோயில வலம் வந்து, அச்சலீஸ்வரா, கடனை தந்துட்டேன், இது சத்தியம் அப்படின்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியமும் பண்ணிட்டாலாம். பலருக்கும் பணக்காரிய தான் கோவமா பார்த்தாங்களாம் அங்கிருந்த எல்லோரும். அது மட்டும் இல்லாம அவளை ஏறுமாறா இகழ்வா திட்டி அவளை ரொம்பவே அவமானப்படுத்தினாங்களாம். அந்த செல்வவதி பெண் ஆவேசத்தோட, அச்சலாலீஸ்வரா, ஊரார் முன்பு என்ன பொய்யானவளா ஆக்கிட்ட, அந்த சத்தியத்தை ஏற்று மௌனமா இருக்கும், உன்னுடைய தலையில இடி விழட்டும் அப்படின்னு சபிச்சாலாம். அப்போ கார்மேகங்கள் ஒன்று கூடி மழையும் இடியும் மின்னலுமா வெளுத்து வாங்குச்சான். அதுல ஒரு இடி சுவாமி சந்நிதியில விழுந்துதான். அவருடைய லிங்க திருமேனியில பிளவும் ஏற்பட்டுச்சான். உண்மைய இறைவன் நிரூபித்தான் அப்படின்னு ஊரார் அசந்து போயிட்டாங்களாம். ஊரார் நிதி திரட்டி பணக்கார பக்தையிடம் கொடுத்தாங்களாம். அவள் வீட்டார் அதை கோவில் திருப்பணிக்கே கொடுத்துட்டாங்களாம். பிளவுபட்ட லிங்கம் அருகில் உள்ள தடாகத்தில் வச்சுட்டு கருவறையில் புதுசாக ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். மறுநாள் அந்த கருவறையை திறந்தப்ப அங்கே பிளவுபட்ட லிங்கம் தான் இருந்துதான். அபிஷேகம் செய்ய வசதியா பிளவை மூடிக்கொள்ளும் அப்படின்னு பக்தர்கள் தினமும் பிரார்த்திப்பாங்களாம். பிளவு சிறிது சிறிதா குறுகி இப்போ வடு மட்டுமே தெரியுதான். புதிதாக செய்த லிங்கத்தை புஷ்கரிணியில் வச்சிருக்காங்களாம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். பொன்மனை மகாதேவர் ஆலயத்திற்கும் நந்தீஸ்வரருக்கும் இடைப்பட்ட ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது இந்த அச்சலாலீஸ்வரர் கோவில். இதே போல இன்னொரு கதையை பார்க்கலாம். ஒரு முறை கைலாயத்தில் உமாதேவி பூப்பறிக்க நந்தவனம் போனாங்களாம். அங்க ருத்ரகணங்கள் அம்பிகை வரத கவனிக்காம சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை கண்ட அம்பிகைக்கு, சஞ்சல புத்திக்காரர்களே, சதா நிற்காமல் துள்ளும் மீன்களாகுங்கள் அப்படின்னு சாபம் இட்டுட்டாங்களாம். அதன்படிதான் அவங்க ஐர மீன்களா மாறி கடல்ல அலைஞ்சாங்களாம். வாழக்கிள்ளி அசுரன்றவன் சுறா மீனா மாறி ஐர மீன்களை உண்ண ஆரம்பிச்சானா. ஓம் நம சிவாயா, அபயம் அபயம் அப்படின்னு அந்த மீன்கள் எல்லாம் அலறுச்சான்.
திரிசூலத்தால அந்த அசுரனை சம்ஹாரம் செய்தாராம் சுவாமி. எங்களுக்கு சாப விமோச்சனமே இருக்காதா, எப்போதான் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு மீன்கள் எல்லாம் சிவபெருமான வேண்டி நின்னுச்சான். அப்போ நாளைக்கு மொத்தமா ஒரு வலையில சிக்குங்க, தேவி பார்வைப்பட்டு விரைவில் நீங்க திரும்பவும் கைலாயத்துக்கே வருவீங்க அப்படின்னு வரமளிச்சாராம் எம்பெருமான். அதன்படிதான் மறுநாள் மொத்த 1000 மீன்களும் ஒரு மீனவனுடைய வலையில அகப்பட்டுச்சான். அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அரவிந்தன் என்ற பக்தன் அவன் மீன்களை காய வச்சு பொதியில ஏத்துனானாம். மதுரை சந்தையில விற்கிறதுக்காக புறப்பட்டுட்டானாம். வழியில ஒரு குளக்கரையில அவன் ஓய்வெடுக்கிற வேளையில அம்பிகை சிறுமியா வந்து அவன் கிட்ட பேசினாலாம். பொதியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாலாம். காய வைத்த மீன்கள் சந்தைக்கு விற்க எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னானா அந்த அரவிந்தன் என்ற மீனவன். இந்த மீன்களை குளத்துல போட்டுட்டு கற்களை நிரப்பி கொண்டு போ, இந்த மீன்கள் காயவில்லை அப்படின்னு அந்த சிறுமி சொன்னாலாம். சிறுமி கூறியபடியே பொதியில் துள்ளிய மீன்களை குளத்து நீர்ல கவிழ்த்துட்டானாம். சிறுமியா வந்தது அம்பாலே அப்படின்னு உரைத்து தெய்வ வாக்காவே நம்பினானா. காய வைத்த மீன்கள் எல்லாம் உயிர் பெற்று அசைஞ்சிச்சான். இந்த கற்கள் எல்லாம் நவரத்னங்கள் ஆகட்டும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த கல் பொதியோடு மதுரைக்கு வந்தானாம். சந்தையில பொதிய அவிழ்த்தா அந்த கற்கள் எல்லாம் தங்க கட்டிகளா மாறிந்துதான். அம்பாள் மேல் தான் கொண்ட பக்தியால தான் எனக்கு இந்த பரிசு கிடைச்சிது அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானான். சந்தையில அரசு காவலர்கள் அவனை விசாரிக்க ஆரம்பிச்சாங்களாம். நடந்ததை சொன்னானா அந்த அரவிந்தன். 6ல் 1 பங்கை வரியா கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாராம் அந்த அரசன். வீரசேன பாண்டியன் அவர் பேரு. தாயே, இவனிடம் காய வைத்த மீன் உயிர் பெற்றுவிடும் என்று குளத்தில் கொட்டிவிட்டு கற்களை அள்ளி கொண்டு போ என்று சொன்னாய். சொன்னபடியே செய்து முடித்தாய். கற்களை தங்கக்கட்டியாக்கி இருக்கிறாய். நானும் திருக்கோகர்ணம் ஈசனை பூஜித்தேன், விரதம் இருந்தேன். ஒரு ஆண் பொம்மையை கொடுத்து அரண்மனையில் வைத்திரு, காலம் வரும்போது பிள்ளையை தருகிறேன் என்று அருள்வாக்கு சொன்னாய். பொம்மை பிள்ளையை நிஜை பிள்ளையாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தானாம் அந்த அரசன். பின்னர் பட்டத்தரசி பரிவாரங்களுடன் காளையார் கோவில் சென்று பொம்மை பிள்ளையை ருத்ர தீர்த்தத்தில் இட்டானாம். அந்த பொம்மை அம்மா அப்பா என்று கூறிக்கொண்டு வெளியே பிள்ளையாக மாறி ஓடி வந்ததாம். வாரி எடுத்து அணைத்து கொண்டார்களாம் அரசனும் அரசியும். சொர்ண வல்லமை படைத்த கொடுத்த பரிசினால் வீரசேனன் பொற்பாண்டியன் என்று பெயர் சூட்டி வளர்த்தானாம். அவன் பெரியவனாகி மதுரையை ஆண்டானாம். காளையார் கோவில் பிரம்ம உற்சவத்தில் 7ஆம் திருநாள் பொம்மை பிள்ளையை மெய்ப்பிள்ளையாக்குகிற விழா. பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பிறந்த பின் இத்திருவிழாவில் பொம்மை வாங்கி குளத்தில் விடுவார்களாம். குழந்தை இல்லாதவர்கள் அதை எடுத்து சென்று வீட்டில் வைத்தால் விரைவில் மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இன்றும் இந்த நம்பிக்கை கடைபிடிக்கப்படுகிறதாம். இந்த 2 கதைகளுமே உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.